எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம நெய்க்கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். மினிமம் நீங்கள் 6 மணி நேரம் வைங்க. இல்லாட்டின்னா நீங்கள் சாயங்காலம் போல் இல்லைன்னா படுக்க முன்னாடி இந்த ஊற போட்டுட்டு காலமே கூட அதை எடுத்து காய வச்சுக்கலாம். ஓவர் நைட் ஊறின பருப்பு நல்ல தடியாக குண்டாக இருக்கிறது தெரியும். இந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை நம்ம இருத்துட்டோம். இருந்தாலும் அந்த பருப்பு நமக்கு ஈரமாக இருக்குது. அதோடைய ஈரத்தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் துணியில் விரித்து வச்சு இதை காய வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வேஷ்டி கூட எடுத்துக்கலாம். இந்த வேஷ்டியில் நம்ம அப்படியே நிழலில் காய வச்சுருவோம். நீங்கள் வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது. மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது நமக்கு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு விரித்து வைக்கணும். வெயிலில் வைக்காதீங்க, ஃபேனில் வைக்கலாம். அதே நேரத்தில் நிழலில் வச்சு இதை காய வைக்கலாம். இந்த மாதிரி நான் விரித்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விரித்து வைக்கலாம். ஒருவேளை உங்கள் இது சீக்கிரமாக அந்த ஈரம்லாம் இல்லாமல் காஞ்சிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் அரை மணி நேரத்துலையே பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஃபேனில் ஒரு அரை மணி நேரம் இதை விட்டுற போகிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பருப்பில் ஈரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வகையாக கூட நீங்கள் காய வைக்கலாம். எப்படின்னு சொன்னால், இந்த நல்ல வெள்ளை துணியை கூட நம்ம அப்படியே மேலே போட்டு நம்ம லைட்டாக இப்படி நம்ம அழுத்தம் கொடுத்தோன்னு சொன்னால் அந்த ஈரம் எல்லாமே இந்த காட்டனில் துணியில் ஒட்டிக்கும். அப்போ நமக்கு இந்த பருப்பு சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பூண்டை எடுத்துருக்கிறேன். இந்த பூண்டை நம்ம தோடு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பூண்டை அப்படியே மேலே உள்ள இந்த தாளை மட்டும் எடுத்துட்டு ஒன்றுக்கு பாதியாக நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. அதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த வெளித்தோலை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஒன்றுக்கு பாதியாக தட்டி எடுத்துக்க போகிறோம். லேசாக பூண்டை ஒன்றுக்கு பாதியாக தட்டியிருக்கிறோம். லைட்டாக தட்டினா போதும். நீங்கள் ரொம்ப தட்டணும்னு அவசியம் இல்லை. லேசாக தட்டி அந்த பூண்டு நம்ம இதையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எண்ணெயை சூட் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தீயை நீங்கள் மீடியமுக்கும் ஹைக்கும் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 இனுக்கு போதும். இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒன்றுக்கு பாதியாக தட்டி வச்சுருக்கிற பூண்டை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயிலே ஒரு நிமிஷம் போல் அது நல்லா பொரியட்டும். நமக்கு இது கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். இதே எண்ணெயில் நம்ம இப்போது கடலைப்பருப்பை பொரிச்செடுக்க போகிறோம். நிறைய போடாதீங்க, ஓரளவுக்கு கரெக்டாக போட்டு நீங்கள் பொரிச்செடுத்துக்கோங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இது ஃபுல்லாகவே நமக்கு பொரியறதுக்கு. அதாவது இதை நல்லா நம்ம பொரிச்சா இந்த கலர் மாறும், லைட்டாக மாற ஆரம்பிக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த நிறைய பபிள்ஸாக வருது இல்லையா, அது அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் இது வெந்து ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி. நம்ம போட்டதுக்கும் இப்போவும் பபிள்ஸ் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அது நல்லா பொரிஞ்சிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு எண்ணெயில் அது மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சின்னு தெரியும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒன்று பருப்பாக மேலே வர ஆரம்பிக்குது. அப்படியே எல்லா பருப்பும் நமக்கு மேலே வந்தோடனே நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா எல்லா கடலையுமே அப்படியே மேலே வந்துருச்சு. நமக்கு இந்த கடலை இப்போது ரெடி ஆயிடுச்சு. லைட் ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்குது. நம்ம இந்த டைமில் எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சின்னு சொன்னால் கரிஞ்சிரும். கரிஞ்சா டேஸ்ட் இருக்காது. நான் இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்குது எண்ணெய். இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
இப்போ நம்ம அடுத்த ஈடு பொரிச்செடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பருப்பையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இது அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றலாம். நம்முடைய காரத்துக்கு தக்க நம்ம வத்தல் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை, கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். உங்களுடைய தேவைக்கு தக்க நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப அவசரமாக இந்த ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா கூட ஒரு 2 மணி நேரம் இந்த பருப்பு ஊறினா போதும். கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் இதை செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் வெயிலில் மட்டும் காய வைக்காதீங்க, ஏன்னா வெயிலில் காய வச்சா திருப்பி அது ஹார்டாயிரும். ஹார்டான பிறகு திருப்பி நீங்கள் பொரிச்சிங்கன்னு சொன்னால் கிறிஸ்பியாக இருக்காது. பாருங்கள் எப்படி ஒரு சவுண்டு கேட்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் எல்லாம் போட்டுட்டு கூட ஈவனாக இப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நெய் கடலை ரெடி ஆயிரும். சுவையான மணமான நெய் கடலை பருப்பு ரெடி. இப்போ நம்ம நெய் கடலை எப்படி செய்யலான்னு பார்த்தோம். கடலைப்பருப்பை நீங்கள் மினிமம் 2 மணி நேரமாவது ஊற போடணும். உங்களுக்கு ஓவர் நைட் ஊறப்பட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதே நேரத்தில் இந்த கடலைப்பருப்பை நீங்கள் நல்லா காய வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.